இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணத்திற்காகவே பிறக்கிறான். ஆனால் சிலரின் வாழ்க்கை அன்பால் எழுதப்படுகிறது, சிலரின் வாழ்க்கை உணர்வுகளால் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய ராசிதான் கடகம். கடக ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் மனம், உணர்வு, பாசம், கற்பனை மற்றும் தாய்மையை குறிக்கும் கிரகம். அதனால் கடகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர்கள் மனதில் இருக்கும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் பல எண்ணங்களை வைத்திருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் யாரையும் எளிதில் காயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் தங்களின் மனம் காயப்பட்டால் அதை மறக்கவும் மிக நீண்ட காலம் ஆகும். ஒருவர் சில சுடு சொற்களை சொன்னால் கூட இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, மனம் உடைந்து போவார்கள். இவர்களின் சிறு வயதிலேயே தாயின் பாசம் இவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கிய இடம்பெறும். அன்பு நிறைந்த சூழல் கிடைத்தால் தன்னம்பிக்கையுடன் வளர்வார்கள். கலை, இசை, ஓவியம், இலக்கியம் போன்ற துறைகளில் சிறு வயதிலேயே ஆர்வம் காட்டுவார்கள். கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். ஒரு முறை கற்றதை நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். மன அழுத்தம் ஏற்பட்டால் மட்டும் படிப்பில் கவனம் குறையலாம். அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் தேகம் வெண்மையாகவும் வட்ட வடிவ முகத்துடனும் அழகாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் வில் போன்ற புருவத்துடனும் பார்க்கும் பார்வையில் அழகாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் கவரும் வகையிலும் இவர்கள் பார்வை இருக்கும். இவர்கள் எளிதில் அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் அதிகமாக இருக்கும். இவர்கள் வீட்டில் இருப்பது குறைவாக இருந்தாலும் வெளி வட்டாரங்களில் சுற்றி திரிவதையே இயல்பாக வைத்திருப்பார்கள். இவர்கள் வெளி தோற்றத்திற்கு அமைதியாக இருந்தாலும் ஆழ்மனது அலைக்கடலைப் போல் ஆர்ப்பரித்து கொண்டேதான் இருக்கும். இவர்களின் மன ஓட்டம் என்பது வாகனங்களின் வேகத்தை விட அதிகமாகவே இருக்கும். இரவில் எதையாவது யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இரவை கூட மறந்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் விடிந்தே விடும். பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் யாருக்காவது கடன் உதவியோ கைமாறாகவோ கொடுக்கும் பணம் கடைசி வரைக்கும் திரும்பவே வராது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் சனி வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எல்லா இடங்கள்லையும் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த சனி வக்ர பயிற்சியை பற்றி தான். உங்கள் கரியரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாரு இந்த 4 மாத காலம்? நீங்கள் எந்த விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? முதல் விஷயம், சனி எங்கே இருக்காருன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வக்ர திருஷ்டியை எங்கே பார்க்குறாருன்னா 11ஆம் இடம் என சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பார்க்குறாருங்க. உங்கள் எதிரி வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் கூடயே தாங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நண்பர் தானே, நம்ம உற்றார் உறவினர் தானே என்று எதையும் எளிமையாக எடுத்துக்கொண்டு எதையும் பேசக்கூடாது. ஏன்னா இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு 8 வராரு. 8ல் ஆல்ரெடி நமக்கு பிரச்சனையை கொடுக்குற ராகு உட்கார்ந்துருக்காரு. ராகு அப்படின்றது ஒரு மாய கிரகம். அந்த மாய கிரகம் 8ன்னு சொல்லக்கூடிய அசிங்கம், அவமானம், கெட்ட பேர் போன்றவற்றை உருவாக்கி தருவார். தேவையில்லாத பல பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைப்பார். கடன், வம்பு, வழக்கு, போலீஸ் கேஸ் போன்றவற்றிலும் உங்களை சிக்க வைப்பாருங்க. 8 இந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து, சனி பகவானுக்கு குருவோட பார்வை வருது. ஓகேவா? குருவோட பார்வை எது வரைக்கும் இருக்குது? அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த குருவோட பார்வையும் இல்லை. அந்த அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிரியானவர் உங்கள் கூடையே தான் இருப்பார். வெளி வட்டாரத்தில் உங்கள் பெயர் ஆல்ரெடி கெட்ட பெயர் ஆகியிருக்கும். பல அசிங்கங்கள், அவமானங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் அஷ்டம சனியில் பட்டது வேற. இப்போ பாக்கிய சனியில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் என்னவோ ஏதோ தெரியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க காரணம். அட்டமாதிபதி அவரே மாறினது தான். 7ஆம் இடத்தோட அதிபதியும் அவரே தாங்க இருக்கார். கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பேச்சில் கவனமாக இருக்கணும். மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பேசும்போது மிக ஜாக்கிரதையாக பேசணுங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். இந்த 4 மாத காலத்தில் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்க போகிறாரு. சனி முதல் விஷயம் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்க போகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா திருமணமான ஜோடிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் முதல்ல டெஸ்ட் வைக்க போகிறாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது? 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் விழுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் 10ஆம் பார்வையின் மூலமாக 6ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ளே நீங்கள் இறங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக 6ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால சனியுடைய பார்வை அந்த 6ஆம் பாவத்துக்கு வந்து இந்த வக்ர காலங்களில் விழுறதுனால சண்டை சச்சரவு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அதிக சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வாக்குவாதமும் பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தருவார். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த ராகு வந்து இந்த டிசம்பர் வரைக்குமே இருக்குது. இப்போது 2 விஷயம் நடக்க போகுதுங்க. டிசம்பர் 1 பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர பெயர்ச்சி. இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது எங்கே மாற போகிறாருன்னா கடகத்துக்கு மாற போகிறாரு. ஸோ 2மே ஒரே டைமில் நடக்குது. அதே மாதிரி இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் உங்களுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே டிசம்பர் மாதம்தான் உங்களுக்கு நடக்க போகுது. 2மே ஒரே டைம் ஒரே இடத்துல தான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப், கணவனாக இருந்தால் மனைவியிடம் விட்டு கொடுத்து போகணுங்க. மனைவியாக இருந்தால் கணவனிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து தாங்க போகணும். என்னதான் பாக்கிய சனியாக இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா சனியுடைய சோதனைகளை தாண்டி தான் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே புரியும். அதில் மட்டும் நீங்கள் மெயினாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து குரு உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள், புதன் சூரியன் சேர்க்கையில் உச்சமாகறாங்க. யார் கூட குரு உச்சமாகிறாரு? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள், புதன் சூரியன் சேர்க்கையில் உச்சமாகறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவுமே வந்து புதாதித்ய யோகம். இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை சமசப்தமும் 7ஆம் விதியும் பார்த்துட்ருக்கோம். அதால் நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஃபான ஜோனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிகளுக்கு இடையே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நீர் ராசிகள் எல்லாமே ஆக்டிவாக இருக்குங்க. கடகம் வந்து ஒரு நீர் ராசி, விருச்சிகம் ஒரு நீர் ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. அப்போ குரு பகவான் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறாருங்க. அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக மீனத்தையும் தொடர்பு கொள்கிறாரு. ராசியில் 5, 9 இந்த 3 திரிகோண வீடுகளையும் அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. எல்லாமே உங்களுக்கு வர்றது வாய்ப்புகளாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு, அதாவது 3 அப்படின்றது முயற்சி. நீங்கள் என்னவெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த விஷயம் எல்லாமே சரியான ஒரு முடிவாகத்தான் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை பெண்டிங்காக வச்சுருக்கீங்க, முடிக்காமலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை தயார்படுத்துவாருங்க. இனிமேல் வரும் காலங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அனுபவத்தை அதிகமாக கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில், இந்த வக்ரப்பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் நிறைய குருமார்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவர்களிடம் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 9 அப்படின்றது இருக்கிறதுலையே உச்சமான பாக்கியஸ்தானம். அப்போ கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தினால தான் பிரச்சனைகள் நீங்க போகுது. உங்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான், ஆனால் அதே வீட்டில் தான் சனி அமர்ந்திருக்காரு. அதனால் நீங்கள் திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான விசேஷமான காலங்க. ஏன்னா இந்த சனி பகவான் இப்போ ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் கலந்துட்டுருக்கார். புதன் வந்துட்டாலே அந்த இடத்துல பெருமாள் தான். ஸோ திருப்பதி நிச்சயமாக பல திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அப்படி உங்களால் திருப்பதிக்கு செல்ல முடியவில்லை என்றால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசித்து வருவது மேலும் சிறப்புங்க. நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.